ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யூதர்களுடைய விசுவாசத்துடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களின் விசுவாசமும் யூதர்களின் விசுவாசமும் முற்றிலும் வித்தியாசமானது. அது கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு தெரியாது. நான் இங்கே அமர்ந்திருப்பது சுவிசேஷத்தின் விசுவாசத்தில் அமர்ந்திருக்கிறேன். கைத்தட்டுங்க. ஆமென். சுவிசேஷமாவது என்ன? எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக நான் பிதாவினிடத்தில் எதையெல்லாம் செய்தால் நான் பிதாவினிடத்தில் அருகே நெருங்க முடியுமோ, நான் எதையெல்லாம் செய்தால் பிதா எனக்கு தருவாரோ, நான் அவரிடத்தில் பெறுவதற்கு எனக்கு என்ன தகுதி தேவை இருக்கிறதோ அத்தனை தகுதியையும் எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் இயேசு செய்து முடித்து அந்த தகுதியை எனக்கு கொடுத்து, இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இயேசுவினுடைய நீதியை முற்றிலும் பெற்றவனாய் பிதாவினிடத்தில் நின்று இலவசமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசம். இங்கே நான் எனது நீதியின் அடிப்படையில் அல்ல, எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நீதியின்படி நான் பிதாவினிடத்தில் எல்லாவற்றையும் இலவசமாய் வாங்குகிறேன். இதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசம். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் யூதர்களின் விசுவாசமா, சுவிசேஷத்தின் விசுவாசமா? டைட்டில் உங்களிடம் இருப்பது சிறுசா இருக்கணும் ஃபாண்ட்டு. யூதர்களின் விசுவாசமா, பெருசா இருக்கணும் ஃபாண்ட்டு. சுவிசேஷ விசுவாசமா, அதை விட பெருசாக இருக்கணும் ஃபாண்ட். ரைட். இப்போ இதுதான் டைட்டில். இப்போ நிறையா பேர் யூதர்களுடைய விசுவாசத்தோடைய கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறாங்க. 100 கிறிஸ்தவ ஆலயங்களிலே 98 கிறிஸ்தவ ஆலயம் யூதர்களுடைய தேவாலயமாகத்தான் இருக்கிறது, சினகாக தான் இருக்குது. யூதர்களுடைய தேவாலயம் என்பது யூதர்களுடைய விசுவாசம் வேறு, கிறிஸ்தவர்களின் விசுவாசம் வேறு. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள உட்காந்து யூதர்களுடைய விசுவாசம் உடையவனா. யூதர்களுடைய விசுவாசம் என்னதுன்னா, இப்பொழுது நான் உனக்கு சொல்லப்படும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனமாய் கேட்டு இவைகளின்படி நீ செய்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன் மீது பலிக்கும் என்பது யூதனுடைய விசுவாசம். கைய நல்லா தட்டு. ஆமென். ஒரு யூதனுடைய விசுவாசம், நான் இப்பொழுது உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ கீழ்ப்படிவாய் ஆனால். இந்த பிரசங்கம் எங்கெல்லாம் பேசப்படுதோ அந்த பாஸ்டர் எல்லாம் யூதனுடைய விசுவாசத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக இஸ்ரவேலிலே வாழ்ந்த, இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அல்லது இப்பொழுதும் இருக்கிற யூதர்களுடைய விசுவாசம், பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனுக்கு முன்பாக இந்த கட்டளைகள், உபாகம் 28 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். யூதருடைய விசுவாசத்தை. ஓகே. அடுத்து சுவிசேஷத்தின் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சகோதரி சகோதரனே, இங்கே உட்காந்துட்டு என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் என்கிற மனநிலையில் அமர்ந்திருக்க கூடாது. 198 சர்ச்சு யூதனுடைய விசுவாசத்தை பிரசங்கிக்கிறது. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறான், நீங்கள் யூதனுடைய விசுவாசத்தையுடையவர்களாய் அல்ல, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். இந்த போராட்டம் யார் கூட நடந்துச்சு? ரோமர்களுடையா, கிரேக்கர்களுடையா, உலகத்தில் இருக்கிற கொள்ளைக்காரர்களுடையா? இல்லை. இந்த போராட்டம் யாரோட நடந்துச்சு? யூதர்களோடு நடந்துச்சு. கிறிஸ்தவர்கள் யாரு? சுவிசேஷத்தின் விசுவாசம். யூதர்கள் யாரு? செஞ்சாதான்டா கிடைக்கும் யூதன். எனக்கு இயேசு செஞ்சாரா கிடைக்கும் கிறிஸ்தவன். இப்ப இந்த யூதன் 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களோடு போராடுறான். அதனாலதான் இவங்க எதுக்காக நின்னாங்கன்னா, இங்க பார், நீ சொல்ற செஞ்சா கிடைக்கும் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் இல்லை, எங்களுக்காக எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னாரே, அவர் செய்து முடித்ததினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று இவர்கள் பிரசங்கித்தபடியினாலே யூதர்கள் இவர்களை துன்பப்படுத்தினார்கள். மோசேயின் பிரமாணங்களை இவர்கள் மாற்றி போடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 கான்ட்ராக்டான புக்கு உங்க கையில் கொடுத்துருக்காரு தேவன். 2 முற்றிலும் வேறுபட்ட 2 புக்கு உங்க கையில் கொடுத்துருக்காரு. கருப்பு சிகப்பு கையில் கொடுத்துருக்காரு. எதுக்கு பழசு? பழசுபடி நம்ம இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு பழசு? புதுசே போதுமே. அதெல்லாம் புதிய ஏற்பாடை தனியாக கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாடு எங்கேயாவது தனியாக அச்சடிச்சு கொடுக்குறாங்களா? இல்லை. இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் கொடுப்பாங்க. பழசு புதுசு 2 கொடுத்துருக்காரு. எதுக்கு பழசை கொடுக்கணும்? நமக்கு புதுசு தான் வந்துருச்சுல அப்படின்னா, பழசுல எதெல்லாம் செஞ்சா உனக்கு கிடைக்கும்னு எழுதியிருக்கோ, எழுதியிருக்கிறத நல்லா படிச்சுக்க. இதையெல்லாம் இயேசு செஞ்சனால உனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு தான் பழசு. உங்கள் விசுவாசத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? சுவிசேஷத்தின் விசுவாசம். சுவிசேஷத்தின் விசுவாசம். யூதர்கள் விசுவாசம் வேறு,
அவர்கள் தேவன் மீது விசுவாசம், அதான் இயேசு யோவான் 14 முதல் வசனம் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஒரு அது என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த லைசன்ஸ்லாம் வாங்குற இது லைசன்ஸ் வாங்குற இடம் ஆர்டிஓவா, ஆர்டிஓ ஆஃபீஸ். ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்க. ஆர்டிஓவில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர், அவர் பேர் என்னப்பா, ஆர்டிஓ ஆஃபீஸர், அவர் வந்து கையெழுத்து போட்டு என்ன செஞ்சிட்டாரு, சீல் அடித்து கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்கள் 20 வருஷத்துக்கு எவன் மேலே வண்டி ஏற்றலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் வண்டியை ஓட்டிக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த சீலை நம்புறீங்களா? நம்புறீங்க. இந்த கையெழுத்தை நம்புறீங்களா? நம்புறீங்க. எந்த போலீஸ்கார் பிடிச்சாலும் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் கையெழுத்தை காமிச்சிங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவார், விட்டுருவார். ஆனால் இப்போ யார் விடுற மாதிரி தெரிலன்றீங்களா? நீங்கள் அந்த சீலை காட்டுறதுக்கு பதிலாக இந்த காந்தியை காமிச்சா விட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல தலைவர்களாக இருக்கிறாங்க, நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம செய்தியை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ எல்லாரும் கிடையாது, எங்கே இல்லை, யார்கிட்ட போனாலும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸர் கையெழுத்தை காமிச்சிட்டிங்கன்னா, அந்த லைசன்ஸை காமிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. இப்போ இதுதான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை. அவர் விசுவாசிக்கிறீங்க, இந்த கார்டு இருந்தால் நம்மளை விட்டுருவாங்க லைசன்ஸுன்னு. ஆனால் அதை வாங்குறதுக்கு நீங்கள் படுற பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் பயங்கரமாக 8, 11, 12 இதெல்லாம் போடணும். இப்போ இடையில ஒருத்தர் புரோக்கர் ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், நான் லைசன்ஸை போலித்தனமாக வாங்கி தரல, ப்ராப்பராக நீங்கள் போய் என்ன வாங்கணுமோ அதை நான் வாங்கி தரேன்றார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸர் கையெழுத்தை நம்புங்க, என்னையும் நம்புங்க, நான் நீங்கள் எதை வாங்குறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதை நான் ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்றார். இந்த இடத்துல தான் இயேசு நிற்கிறார். கை தட்டி போதாரு. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் இதா, ஆனால் போக வேண்டிய வழி பிரமாணம் அல்ல, இயேசு. நானே வழி, பிரமாணம் வழி அல்ல, நானே வழி. யூதர்கள் பிரமாணத்தை வழின்னு நினைக்கிறான், ஒருத்தனும் போய் சேரல. ஆனா இயேசு சொன்னார், நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில். அப்ப நீ வெளியே நின்றுட்டு என்ன ஒரு வித்தியாசம், அவர்கிட்ட காசை கொடுக்குறீங்க, இவற்றை நீங்க காசு தரல, அவர் உங்களுக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்து உள்ள போய் முடிக்க வேண்டியதை முடிச்சு லைசன்ஸை கொண்டு வந்து சூடாக அவங்க கையில் கொடுக்குறாரு. வச்சுக்கங்க, ரல்லையிலையா சொல்லுங்க. ஆமென். நான் லைசன்ஸ் வாங்க போயிருந்தப்ப நான் வண்டி விலைக்கெல்லாம் வண்டியெல்லாம் வாங்கிட்டு தான் எதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், டிரைவிங் ஸ்கூலுக்கு. நான் வண்டி வாங்கினேன், புது வண்டினால அது லைட்டாக அப்படியே ஃபெதர் டச் தான், அப்படின்னோன்னா கியர் விழுகுது, கும்முன்னு போகுது. அப்போ கேட்குறாரு, தம்பி நீங்கள் டிரைவிங் கிளாஸ் 2 தடவை வந்திருக்கீங்க, ஒழுங்காக ஓட்டிடுவீங்களே? அதெல்லாம் ஓட்டிடுவேன் சார்ன்ட்டேன். கரெக்டாக அதே மாதிரி அவர் யார், இன்ஸ்பெக்டர், அவர் ஏறிட்டாப்புல. ஏற்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், நம்ம புது வண்டியில் லைட் அப்படினால கியர் விழுந்தோம்னா அது அப்படி கிடையாது, அது பெரிய கடப்பாறை மாதிரி இருக்குது, அதை சடக்கு சடக்கு சடக்குன்னு லாரிக்கார மாதிரி போகணும்போது எனக்கு தெரில. நான் அப்படின்ட்டு கியர் விழுந்துருச்சு நினச்சிட்டு கொடுத்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் சுற்றி புகையாயிடுச்சு. புகையாகி கனவு காட்சி மாதிரி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் 1000 நிலவைவா பாட்டு பாருங்க, எல்லாம் சுற்றி பார்க்குறேன், ஒருத்தங்கன்னு தெரில. என்னையான்ற வண்டி போக மாட்டேன், கியரை போடியான்ற. கியர் போட்டேன் சார், விழுகல, போடுன்றான். பின்னாடி இருக்க அவர் டிரைவிங் ஸ்கூலில் அவர் நல்லா பண்ணுவார், இன்றைக்கி என்னமோ அவர் இடையில பின்னாடி ஜேம் இங்கே வேறு பைக்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறாய், அவைய ஃபாலோ எஸ்கார்டு. சரின்னு கியரை டக்குன்னு போட்டேன் பாருங்கள், போட்டோன்னா விழுந்துருச்சு. நம்ம புது வண்டியை வந்து அப்படி எடுத்த ஜல்லுன்னு போயிரும்ல, இது கடைசி நேரம் வரைக்கும் எடுக்காது. லாஸ்ட் அந்த 1 மில்லிமீட்டர் இருக்கு பாருங்க, அங்கே தான் விட்டோன்னா டபக்குன்னு கிளம்பும். விட்டேன் பாருங்க, ஜகால்னு வண்டி எடுத்து இவர் மண்டியில் இந்த ஃபைலெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தவி விழுந்துருச்சு. விட்டு அப்படியே பறக்கடாப்புல ஒவ்வொன்றா. அடுத்த ஆள் நான் மறந்தாப்புல நம்ம வண்டியில் இருக்க ஞாபகத்தில் அப்படியே திரும்ப அப்படியே அந்த பக்கத்தில் கண்ணாடி இறக்கிட்டு கையை அதை வச்சுக்கிருந்தேன். ஹலோ இறங்குங்க என்ன? சரி சரி, நமக்கு இன்றைக்கி லைசன்ஸு கிடைக்காது அப்படின்னு முடிவில் இருந்தேன். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது பேரை வாசிக்கும் போது என் பேரை வாசிட்டாங்க. ஏதோ நம்மளால் புரோக்கர் போய் என்ன வேலையை பார்த்தாரு தெரில, நான் தகுதியற்றவனா
ஆனால் இப்போ நல்லா ஓட்டுறேன் வண்டியை, வேறு விஷயம். அல்லது அவர் திருப்தியாக இருந்திருக்கலாம், அவர் திருப்தியாக இருந்திருக்கலாம். நல்லா ஓட்டுறவர், நம்ம வண்டி மோசமான வண்டி நினச்சிக்கலாம் இனி ஏதோ ஒன்று. ஆமாம், ஏன்னா நீங்கள் பாட்டு இதை எடுத்துகிட்டு போய் அவரை வேலையை விட்டு தீக்கிறாங்க. சரி, அவர் இன்னும் ரிட்டையர் ஆயிருப்பாப்புல. அப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வாங்கிடுறாரு. நம்மளாச்சும் இந்த லெவலுக்கு போகிறோம். சிலர்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாது, இப்போ வாங்கிட்டு போயிடுவாங்க. இயேசு, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள், ஒரு இது விஷயத்தை எக்ஸாம்பிள் சொன்னேன். இயேசு தான் செஞ்சார். பிதாவின் இடத்துல போய் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் உங்களுக்காக இயேசு செய்து முடித்தார் என்பது சுவிசேஷம். சுவிசேஷம் நல்ல செய்தி. நம்முடைய விசுவாசம், யூதனுடைய விசுவாசம், நேராக போய் 8ஆம் நம்பரை போட்டு வாங்கிட்டு வர மாதிரி 50 வேலையும் செஞ்சு அப்படி ஒருத்தர் கூட லைசன்ஸ் வாங்கல, அதுதான் மேட்ரு. ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவைக்கு போய் சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் பாடுகளை சகித்து நாம் பட வேண்டிய பாடுகளையும் துன்பங்களையும் அடிகளையும் அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுது. அவருடைய சரீரமாகிய அந்த திரையின் வழியாக நம்ம பிதாவட்ட போறோமா? கைதட்டு ஆமென். புதிதும் ஜீவனுமுள்ள ஒரு மார்க்கத்தை தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு அது வழியா போடான். நானும் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. இதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசம். ஆனால் யூதருடைய விசுவாசம் இயேசுவின் சரீரத்தின் வழியாய் போவதல்ல, நியாய பிரமாணங்களை கீழ்ப்படிவதன் மூலமாகவும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் செய்து முடிப்பதன் மூலமாகவும் பிதாவை அணுகுவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இதுதான் யூதனுடைய விசுவாசம். யூதனுடைய விசுவாசம்னா என்னன்னு பார்ப்பேன். என்ன சொல்ல வரேன்னா, இன்று சபைகளிலே 198 சபைகள் யூதர்கள் விசுவாசம் உடையவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பரிதாபம். வயதான போதகர்கள், பல வருடங்களாக வேதத்திலே பைபிளிலே முகத்தை புதைச்சு தூங்குகிறவர்கள், வேதத்திலே மணிக்கணக்கிலே படித்தவர்களுக்கு கூட, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது நினைக்கும் போது மனதுக்கு வருத்தமாயிருக்கிறது. இத்தனை வருட காலம் இருந்தும் யூதனுடைய விசுவாசம் என்ன, சுவிசேஷத்தின் விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் அறியாதவர்களாக இருக்கும்போது அது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. பவுல் இங்கே சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். இன்னைக்கு என்ன போராட்டம் நமக்கு? சுவிசேஷத்தின் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறோம். அதனால தான் நமக்கு எதிராக அவர் என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? கிருபன் ஒரு புதுசாக ஒரு குரூப் வந்திருக்காங்க, இவங்க ஒன்றுமே செய்ய வேணான்றாங்க, நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் மாற்றுறாங்க. அப்படியே பாருங்க, பைபிள் அப்போஸ்தலர்ல போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பவுல் மீதும் பேதுரு மீதும் இதே மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. கையை தட்டுங்க ஒருத்தவங்க. ஆமாம். அப்ப யூதனுடைய விசுவாசம் வேறு, கிறிஸ்துவனுடைய விசுவாசம் வேறு. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது, நான் இதை செய்யவில்லை என்கிற மனநிலையோடு நீ அமர்ந்திருந்தால் நீ யூதனுடைய விசுவாசத்துக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறாய். இன்றைக்கி நான் இதை செய்யலை சார், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தெரியல. இது சப்கான்ஷியஸில் இருக்கும் உங்களுக்குள்ள. அது உங்களை டல்லாகி வச்சுருக்கும், உங்கள் ஆத்மா வந்து கரப்படுத்தும். அப்படி நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க டல்லா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யூத விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. அதனால் ஒன்று செய்யலடா நீங்கள் டல்லாகிறீங்க, ஒன்று செஞ்சால் உற்சாகமாயிருங்க. நீ என்ன தான் உற்சாகமானாலும் உன்னை நான் மதிக்க மாட்டேன். ஒருவேளை யூதனுடைய விசுவாசத்தில் இருந்தால், நாங்களும் அப்படி தான் 3 நாள் கேம்ப்லாம் முடிச்சு அப்படி ஆகாசத்தில் பறந்துக்கிட்டு இருப்போம். அது யூதனுடைய விசுவாசம். ஆமாம், 4வது நாள் ஆமாம் மெதுவாக கால் கீழே இறங்கும். அப்படி தான் வந்து யூதனுடைய விசுவாசம். ஆனால் கிறிஸ்தவனுடைய விசுவாசம் வேறு. யூதனுடைய விசுவாசத்தை பார்ப்போம், வாசிங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யூதனுடைய விசுவாசம் அங்கே இருக்குது, வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓகே. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பார்த்தீங்களா? இந்த சத்தத்துக்குலாம் நீ கீழ்ப்படிஞ்சா, இப்போ கீழ்ப்படிவாயானால், இஃப் 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 சொல்லுங்க, இஃப் கிளாஸ், இஃப் யூ டூ இட் ஐ வில் கிவ் இட் அப்படின்ற மாதிரி, நீ இதை செய்வாயானால் உனக்கு கொடுக்கப்படும். இது என்ன விசுவாசம்? இது யூதனுடைய விசுவாசம். ஆனால் கிறிஸ்துவனுடைய விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் பலிக்கும் தேவ நீதி. அங்கே செய்வதினால் பலிக்குமா? ரோமர் 3:22 வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இங்க ஒரு பலிக்கும் வருதா? இங்க ஒரு பலிக்கும் வருது, அங்க ஒரு பலிக்கும் வருது. அங்க எப்ப பலிக்குமா? இருக்கிறீங்களா?
இருக்கிறோம், ஏதோ இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? பலிக்கும்ன்ற வார்த்தை 2லயும் வருதா? ரோமர் கொடுப்பா 3:22 வாசிமா. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. ஓகே, இப்போ நேரம் உபாகம் 28 போங்க. 28:3 இப்பொழுது சொல்லப்படும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாத்தீங்களா? அங்க செஞ்சா பலிக்கும், இங்க இயேசு கிறிஸ்துவை நம்பினாலே பலிக்கும். ஆமென். செஞ்சா பலிக்கும் அப்படின்னு இன்னைக்கு சபையில பிரசங்கம் பண்ணா அவர்கள் யூதர்களுடைய மோசையின் ஊழியக்காரர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் இந்த சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று ஒரு பிரசங்கித்தால் அவர் சுவிசேஷத்தின் விசுவாசத்தை பேசுகிறார். ரொம்ப கரெக்டா இருங்க. நீங்க யூடியூப்குள்ள போனீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மெசேஜஸ் ஆர் தேர். அதை 2 வகையாய் பிரிச்சிடலாம். ஒன்று யூதர்களின் விசுவாசம், இன்னொன்று சுவிசேஷத்தின் விசுவாசம். இந்த சுவிசேஷத்தின் விசுவாசம் வேறு, யூதர்களின் விசுவாசம் வேறு. யூதர்கள் விசுவாசம் தங்கள் கிரியைகளின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்படுவது. கிறிஸ்தவர்களின் விசுவாசம் சுவிசேஷத்தின் மீது இருக்கிற விசுவாசம். அதனால தான் முதலாக ஒரு பிரசங்கம் பண்ணப்பட்டது. மார்க்கு 1:15 வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனை விசுவாசியுங்கள் சொல்லல. ஏன்னா யூதர்கள் ஏற்கனவே தேவனை தான் விசுவாசித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தங்கள் சொந்த கிரியைகளை செய்து முடிப்பதன் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை நேசிப்பார் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனை விசுவாசித்தார்கள். முதலாக ஒரு பிரசங்கம் வெளிவருகிறது. அந்த பிரசங்கம் தேவனை விசுவாசிங்கள் வராம சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கையை தட்டுங்க. ஆமென். நாம் எல்லோரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் அல்ல. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹலோ, முக்கியமான வார்த்தையை சொல்லும்போது வேடிக்கை பார்த்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வெட்டியாக தெரியக்கூடாது. நல்லா கவனிங்க. தேவனை மட்டும் விசுவாசிப்பது சரியா? அது வந்து யூதருடைய விசுவாசம். சொல்லுங்க பாப்பா நீங்க திரும்ப. ஆனால் தேவனோடு கூட சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு எனக்காக என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய பரிபூரணத்தினாலே நான் கிருபை மேல் கிருபை பெற்றேன். அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானானேன். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். இங்கே என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய நீதி எதுவுமே இங்க வரல. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய பரிபூரணத்தினால் நான் கிருபை மேல் கிருபை பெற்றேன். அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானானேன். அவருடைய தரித்திரத்தினால் எல்லாமே அவர் கையை தட்டு. This is what gospel, the faith of gospel, the faith of gospel. வருந்தத்தக்க விஷயம். 100 சபைகளிலே 98 சபை யூதனுடைய விசுவாசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. என் மகளே, இத்தனை நாள் உபவாசம் போடுவாயானால், நீ இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கீழ்ப்படியாட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்ப என்ன பார்த்து கேட்கிறாங்க? அப்ப நீங்க கீழ்ப்படிதல்லாம் பேசலையா? உங்களை விட இன்னும் தெளிவாக கீழ்ப்படிதல் பேசணும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? பைபிள் காலத்தில் சரிங்க சொல்லித்தரோம். ஆமா, அதாவது ஒருத்தனை ஓடுன்றாரு, அவன் ஓடாம உட்காந்துருக்கான் சார். இதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படியாமை. ஒருத்தனை உட்காருன்றார் சார், அவன் உட்காராம எந்திரிச்சு ஓடுறான் சார். இதுக்கு பேர் என்ன? இப்ப கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைனா என்ன? தேவன் சொன்னதை செஞ்சா கீழ்ப்படிதல். தேவன் நம்மளை உட்காருன்றார். அப்போ உட்காராம நான் எந்திரிச்சு வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீ தான் கீழ்ப்படியாதவன். நாங்க உட்கார்றோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்க எது கீழ்ப்படிதல்? எது கீழ்ப்படிதல்? அப்போ உட்கார்ந்துருக்க எங்களை பார்த்து நீ கீழ்ப்படியாம ஒரு வேலையும் செய்யாம இருக்குன்னு சொன்னா, டே நாங்க தாண்டா கீழ்ப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அந்த இலைப்பாறுதல பிரவேசித்திருக்க. நீ என்னடா கீழ்ப்படிதலுக்கு என்னடா டெஃபினிஷன் சொல்ற? நீ
என்னடா என்னங்க நீங்க டெஃபினிஷன் சொல்றீங்க? என்னங்க டெஃபினிஷன் சொல்றீங்க? அதாவது கீழ்ப்படிதல் என்பது அதுக்குன்னு தனி டெஃபினிஷனே கிடையாது. சொன்னதை செய்யறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இப்போ வந்து உட்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓடுனா பரிசா, உட்கார்ந்தா பரிசா? சொல்லுங்க. இல்லை, பொதுவாக பந்தயத்தில் ஓடுனா பரிசா, உட்காந்தா பரிசா? தப்பு. என்ன பந்தயம்னே கேட்கல நீங்க. ரன்னிங் ரேஸா, மியூசிக்கல் சேரா? ரன்னிங் ரேஸில் ஓடுனா பரிசு, மியூசிக்கல் சேரில் உட்காந்தா பரிசு. பழைய ஏற்பாட்டில் ரன்னிங் ரேஸு, புதிய ஏற்பாட்டில் மியூசிக் சேர். ஆமாம், மியூசிக் முடிந்தது அப்படின்னு உட்காந்துடணும். இயேசு மியூசிக்கை சிலுவையில் முடிச்சாரு. முடிந்தது மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சுல, நியாயப்பிரமாணம். ஓடி வந்து உட்காந்துரு. நாங்கள் உட்காந்துட்டோம். இன்னும் ஒரு குரூப் ஓடிக்கிட்டே இருக்கு. டேனன் டண்டானன் டண்டான வாயில மியூசிக் கொடுத்துக்கிறாங்க. டேனன் டேனன் டேனன். ஸோ இங்கே பரிசு புதிய ஏற்பாட்டிலே உட்காருகிறவர்களுக்கு. எப்போ உட்காருவான் தெரியுமா? இயேசு முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்புறவன் உட்காருவான். அந்த விசுவாசத்தினாலே நாம் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசித்திருக்கிறோம். அவர்களோ அவிசுவாசத்தினாலே அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கவில்லை. அவர்கள் இயேசு சிலுவையிலே முடித்ததை விட, மிக முக்கியமான வார்த்தை, மிக பெரிய பழுத்த பழங்கள் கூட இங்க மிஸ் பண்றாங்க. இயேசு சிலுவையிலே முடித்ததை விட மோசே சொன்ன பிரமாணத்தை கைக்கொள்வதிலே அவருடைய விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபத்துக்கு பதில் பெறுவதை விட 3 நாள் தண்ணி குடிக்காம அந்த பதில் கிடைச்சு நம்ம நம்புறோம் சார். 3 நாள் தண்ணி குடிக்காட்டி எனக்கு இது கிடைக்கும் நம்புறானே. ஆனா நாங்களோ தேவ நீதியை கொண்டு நாங்கள் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். பைபிள் பவுல் சொல்றார், இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபம் பண்றீங்க, இந்த ஜெபத்துக்கு பவர் அதிகமா இல்லை 3 நாள் உபவாசம் போகிற தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லலை. என்னையோட நீங்கள் உபவாசம் போடுங்க, அவ்வளோ நான் சொல்லுவேன். என்னையோட உபவாசம் போடுறதுன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நேராக போய் என்னை ஆவியானவர் அந்த இதை கேளுங்க. விவிடியை கோல்டன் அப்படிலாம் கேட்காதீங்க. என்ன ஆவியானவர் கைடன்ஸோட பண்ணுறது. இங்கே ஒரு உபவாசம் தங்கள் நீதியை காட்டுவதற்காக போடப்படுகிறது. இன்றைய ஊழியர்களிலே 90 பேர், 199 பேர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்கிற ஜெபத்தில் இருக்கிற விசுவாசத்தை விட 3 நாள் தண்ணி குடிக்காம வைத்த சுருண்டு படுத்து கிடக்கிறான் பாருங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, எப்படியும் கொடுத்துட்டு வர்றா கர்த்தர். பார்த்தீங்களா? இவர்கள் இரக்கத்தின் அடிப்படையிலே பிதாவை சேர முயற்சி எடுக்கிறார்கள், தங்களை வருத்தி. ஆனால் நாமும் இரக்கத்தின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் பிதாவை நாம் அடைய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருந்தவர் இரக்கத்தின் அடிப்படையில் பிதாவர்களுக்கு பதில் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கிருபையின் அடிப்படையில் பதில் கொடுத்தார். கிருபை என்பது வேறு, இரக்கம் என்பது வேறு. கிருபை என்பது நீங்க அச்சீவ் பண்ணாட்டினா கூட உங்க மேல, இரக்கம் என்பது நீங்க அச்சீவ் பண்ணாட்டினா கூட உங்க மேல இறக்கப்பட்டு ஒன்று கொடுக்குறது. ஒரு மோதிரத்தை போய் சாக்கடையில் வந்து தேடுறான்னு ஒருத்தனை சொல்லி தேடினா உனக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்றீங்க. அவன்கிட்ட அவன் தேடுன்னு ஒருத்தன் தேடிட்டு, சார் மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியல சார், காலையிலேருந்து தேடி இருக்கிறான், கண்டுபிடிச்சதான் 1000 ரூபா தரேன்றீங்க. கண்டுபிடிக்கல, ஆனாலும் அவன் போகும்போது என்ன கொடுப்பீங்க? ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்களே. அவன் செஞ்சு முடிக்கல, ஆனால் அவன் மேலே இறக்கப்பட்டு ஒன்று கொடுக்குறீங்க. இப்படி தாங்க பழைய ஏற்பாட்டில் 50 பேர் வாங்கினாங்க. எவனுமே அச்சீவ்மெண்ட் பண்ணவே இல்லை, ஆனால் அதுக்கு முயற்சி செஞ்சு வயிற்ற பிடிச்சிட்டு சுருண்டு அழுது ஒப்பாரியெல்லாம் வச்சான்ல, இறக்கப்பட்டு. சரி போ, 1000க்கு 10 வாங்கிக்க. இதை இரக்கத்தின் அடிப்படையில் பதில். ஆனால் நாங்களோ இரக்கத்தின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் உள்ள போகிறோம். நான் ஏற்கனவே இரக்கத்து கிருபைக்கு இருக்கிற வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரெண்டுமே இலவசம் தான். ஆனால் ஒன்று கரையம் கொடுக்காத இலவசம், இன்னொன்று நமக்காக இன்னொருத்தர் கரையம் கொடுத்து நம்ம இலவசமாக போகிறோம். நமக்காக இன்னொருத்தர் கரையம் கொடுத்தனால நம்ம முழு அதிகாரத்தோடு உள்ளே போகிறோம். அப்போ இதுதான் சுவிசேஷத்தை குறித்த சுவிசேஷத்தின் விசுவாசம். என் அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் பிதாவின் இடத்தில் வரும்போதும் சரி, ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, சுவிசேஷத்தின் விசுவாசம் உடையவனாய் வர வேண்டும். ஒவ்வொரு ஜெபமும் சுவிசேஷத்தின் விசுவாசம் உடையவனாய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆனால் நமக்கு போதிக்கப்பட்டது எல்லாம் யூதருடைய விசுவாசம். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசம் எல்லாமே அவன் தொப்பியை போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும்.
அந்த காலத்தில் முக்காடை போட்டாங்க, இன்னைக்கு ஸ்டைலாக தொப்பி வச்சிருக்கிறான். ரெண்டுமே ஒன்று தான்டா. மூஞ்ச மறைக்கிறதுக்கு அன்னைக்கு முக்காடு போட்டான், இன்னைக்கு தொப்பி வைக்கிற. ஏன் உங்கள் முக்காடு இன்னும் நீக்க படலை. அவனே தொப்பியை போட்டுட்டு கடங்காரனுக்கு மறந்த மாதிரி பிதாவுக்கு பயந்து போய் தொப்பியை போட்டிருக்கிறான். அவனை போய் இவன் ஆன்னு பார்க்குறான். அறிவு இல்லை உனக்கு? ஏண்டா அவன் தொப்பியை போட்டிருக்கிறான், அவன் முக்காடு போட்டு நிற்கிறான்டா. ஆனால் கிறிஸ்து நமக்கு அந்த முக்காடை எடுத்து விட்டு